வரலாமா? வாங்க 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 வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. எங்க மதி வீட்ல இல்லையா? இதோ உள்ளதா இருக்கா. மதி, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. சரி. பொண்ணை பார்த்துட்டு உறுதி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த பக்கம் வரவே இல்ல. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஹாய். வாங்க வாங்க. என்ன மதி, எப்படி இருக்க? ம். அப்புறம் கல்யாண செலவை பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அது நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாங்க. கல்யாண செலவை நாங்க பாதி நீங்க பாதி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். thanks. உங்களுக்கு எப்படி? தேங்க்ஸ். அப்படியா? அப்படியே பண்ணிடலாம். நீ நம்ம இதுல சொல்ற? ஆமாங்க, அப்படியே செஞ்சிடலாம். எந்த செலவா இருந்தாலும் நீங்க பாதி ஏத்துக்கோங்க, நாங்க பாதி ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதான நியாயம். வழக்கமா எல்லா இடத்துலயும் அதான நடைமுறையில இருக்கு. நாமளும் அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். அரடே மாப்ள, வாங்க. நீங்களும் இவங்களோட தான் வந்தீங்களா? வாங்கன்னு கூப்பிடு மதி. வாங்க அர்ஜுன். அக்கா தங்கச்சி கூட பிறந்தா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. மாப்ள, நீங்க தனியா லேட்டா வரீங்களே, அத பத்தி கேட்டேன். இல்ல மாமா, அக்காவும் மாமாவும் என்ன கூப்பிடாமலே வந்துட்டாங்க. அதான் என்ன பேசுறாங்கன்னு இங்க தெரிஞ்சுக்கலான்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல மாப்ள, கல்யாண செலவை ஆளுக்கு பாதியா போட்டுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் நினைச்சேன் நீங்க வந்தாலே இத பத்தி தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் பின்னாடியே வந்தேன். மாமா இங்க பாருங்க, கல்யாண செலவை ஆளுக்கு பாதியா போட்டு பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. அட பாவே, அப்படின்னா எல்லா செலவையும் எங்க தலையில கட்ட போறியா? பயப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாண செலவை முழுக்க நான் தான் பண்ணுவேன். மாமா, இப்படி ஒரு தங்க சிலையை பெத்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. இது போதாதா? இதுக்கு மேல செலவு வேற பண்ணணுமா? மாமா, என் மதிக்காக நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன். அது ஏன் கடமை. அட, இந்த காலத்துல எப்படி ஒரு மாப்பிள்ளையா? சரியான இழிச்ச வாயனா இருப்பான் போல இருக்கே. இவன் இப்படிதாங்க. என்னமோ தெரியல, உங்க பொண்ணு அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் இப்படி எல்லாம் பேசுறான். அவன் இவன் மேல உயிரே வச்சிருக்கான். அக்கா, அதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே அவங்களுக்கே தெரியும். மாமா, அத்தை, நான் உறுதியா சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேணாம். எல்லா செலவும் என்னோட தான். இல்ல மாப்ள, என்ன இருந்தாலும் எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சாதானே எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இல்லன்னா பொண்ண கட்டண புடவையோட அனுப்பிட்டாங்கன்னு 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல. யாரு யார் அந்த 4 பேரு? அவங்கள என்கிட்ட காட்டுங்க. அவங்கள காட்டுன்னு காட்டுவேன். இதுல தப்பா பேச என்ன இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு நான் செலவு பண்றேன், அதை யார் கேட்க முடியும்? ஆமா. சரி மைதிலி, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. இல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஒரு 5 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போணும். ஆமாமா. அம்மா, நீ கடைக்கு போய் 4 இலை வாங்கிட்டு வா. சரிம்மா.